உருவ வழிபாட்டில் வாசி தத்துவம். முறையாக வாசி இயங்கினால் இந்த பேரண்டமே நம்முள் தெரியும். எல்லா கோயில்களும் அதன் அடிப்படையிலே தான் இயங்குகின்றது. இதை உணர்ந்து வழிபட்டால் பலனுண்டு. சரி, வாருங்கள் உருவ தத்துவத்தை முழுமையாக அறிவோம். பிள்ளையாரை பற்றி அறிவோம். கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி. அவர்தான் நந்தி எனும் மூக்காகும். நமது கையை கொண்டு மூக்கை தொடும்போது நாமே தும்பிக்கை வைத்திருப்பது போன்று காட்சியளிக்கும். அதுதான் நாம் வணங்கும் கணபதி தத்துவம். அதுவே நம்முள்ளே கடவுளை உணர்வதற்கு முதல் படியாகும். அதனால்தான் கணபதியை முதல் கடவுள் என்று அழைக்கின்றோம். மேலும் வீடுகளில் சரஸ்வதி, பிள்ளையார், லட்சுமி சேர்த்து படம் வைத்திருக்கும். அதில் தத்துவம் இருக்கின்றது. மனித உடலில் உள்ள மூக்கான நந்தியான பிள்ளையாரான தும்பிக்கையான் அமர்ந்திருக்கிறார். அவரின் இடப்பக்கம் சரஸ்வதி, வலப்புறம் லக்குமி இருக்கிறார். நாம் நம்முடைய மூக்கின் இடது பக்க துவாரத்தில் காட்டான சரத்தை இழுத்து ஓட்டினால் ஞானம் பெற்று சரசோதியாகலாம், ஒளி வடிவமும் ஆகலாம். அதுவே வலது பக்கம் காற்றான சரத்தை இழுத்து ஓட்டினால் யோகம் பெற்று எல்லா ஆசை இலக்குகளையும் அடைந்து லக்குமியாகலாம், குபேரனாகலாம். இதுதான் அந்த கணபதி, சரஸ்வதி, லக்குமி படத்தின் தத்துவமாகும். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாங்கி செல்வது புத்தகத்தை அல்ல, 1000 சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.